தேவனும் நான்முகத்து ஒருவனும் முதலா மக்கள் காரும் இம்மந்திரம் மறந்தவர் இறந்தார் புக்கு காட்டுவது அரிது இது பொதுவுறக் கண்டார் ஒக்க நோக்கினர் அல்லவர் இதன் நிலை உணரார். முக்கன் தேவனும் நான்முகத்து ஒருவனும் முதலா மக்கள் காரும் இம்மந்திரம் மறந்தவர் மறந்தான் ஒரு பாடம், இறந்தான் ஒரு பாடம். முக்கன் தேவனும் சிவபெருமானும் பிரம்மனும் முதலாகிய அவர்கள் தொடங்கி மக்கள் ஈராக எல்லோரும் இம்மந்திரம் மறந்தவர் இறந்தார். இந்த இந்த மந்திரத்தை மறந்தவர்கள் எல்லோரும் தமக்கு கிடைக்க வேண்டிய உறுதிப்பொருள்களை மறந்தார் அல்லது இழந்தார்கள். புக்கு காட்டுவது அரிது. இதை எடுத்து ஓதுவித்து விளக்கி சொல்லுவது அரிது. புக்கு காட்டுவது அரிது. இது பொதுவரை கண்டால் ஒக்க நோக்கினார். இல்ல வடிவங்கள் பல கோடி இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடியது ஒன்றே பரம்பொருள் என்பது நீங்க அந்த வேதம் அறிந்தில்லதே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பாட்டு வரும். பாட்டு அதாவது என்னன்னா வடிவங்கள் பல கோடி இருந்தால் உள்ள உரையக்கூடியது ஒன்று. பொதுவுற கண்டார் ஒக்க நோக்கினார். அல்லவர் அப்படி ஒக்க நோக்காதவர்கள் இதன் நிலை உணரார். சமயவாதிகளை சாடிக்கொண்டே இருப்பது கம்பனுக்கு இது ஒரு நடுவில் எப்ப நேரம் கிடைச்சாலும் இப்ப வரும்போது கூட தோல் கண்டார் கோழை கண்டார் பாட்டுல கூட அது வரும். இப்ப வரக்கூடிய பாடல்களே அது வரும். ஒக்க நோக்கில பொதுவரை கண்டார் ஒக்க நோக்கில அல்லவர் இதனை மற்றவர்களுக்கு இதன் நிலை புறப்படாது. ரொம்ப விளக்க வேண்டாம். தோற்றம் என்னும் அத்தோல்வினை தொல்வினை தொடுகடல் சுழி நின்று ஏற்று நன்கலன் அருங்கலன் யாவர்க்கும் இனிய மாற்றம் மங்களம் மாதவர் வேதத்தின் வரம்பில் தேற்ற மெய்ப்பொருள் திருத்த மற்றும் இதில் இல்லை சிறந்த தோற்றம் என்னும் அத்தொல்வினை வினைத்தோடு கடல் சுழி நின்று ஏற்று நன்கல் தொடர்ந்து வரும் பிறவியாகிய அந்த பெரிய கடலில் இருந்து தொடுதிரை கடல் சுழி நின்று சுழித்தோடுவதாகிய அந்த கடலில் இருந்து கரையேற செய்யக்கூடிய கலர் மரக்கலம் எது என்றால் சொல்றாரு. எட்டாவது திருக்குறள் தாள் அப்படிங்கிறதுக்கு அறிவலர்கள் கண்ட பொருள் கலம் என்று. தாள் அப்படிங்கிறது கலம் அப்படிங்கிறது வரவழைக்கிறாங்க. இந்த பாதமே பிறவி கடலில் இருந்து விடுவிக்கக்கூடிய சிறந்ததாகிய தோணி யாரும் அணியக்கூடிய பெரிய அருங்கலம் யாவருக்கும் இனிய மாற்ற மங்களம். எத்தகையோருக்கும் இன்பம் தருவதாகிய மங்கள மொழி. மாதவர் வேதத்தின் வரம்பின் தேற்ற மெய்ப்பொருள். பெரிய தவம் புரிந்தவர்கள் கண்டடைவதாக உள்ள தேறிய மெய்ப்பொருள் அதுவே. திருந்த மற்ற இதன் இல்லை சிறந்த. இதை தவிர சிறந்தவை என்பது வேறு எவையும் இல்லை. உன்னுயிர்க்கும் என்னுயிர்க்கும் இவ்வுலகத்தின் உள்ள மண்ணுயிர்க்கும் ஈது உறுதி என்று உணர்வுல மதித்து சொன்னது இப்பெயர் என்றான் அறிஞரில் தூயோன். மின்னுயிர்க்கும் வேல் இரணியன் அழல் எழ விழித்தான். ரெண்டு பாடல். உன்னுயிர்க்கும் என்னுயிர்க்கும் இவ்வுலகத்தினுள்ள மண்ணுயிர்க்கும் இங்கேயும் தழல் தழல் தான்
ஈது உறுதி என்று உணர்வுற மதித்து சொன்னது இப்பெயர் என்றான் அறிஞரின் தூயோர் மின் உயிர்க்கும் வேல் இரணியர் தடலை விழித்தான். உன் உயிர்க்கும் உன்னுடைய உயிர்க்கும், உயிர்னா இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிற அர்த்தம், ஜீவன். கர்ம பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு ஜீவன் பேரு. இப்பெல்லாம் ஜீவன் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ சுவிசேஷ கூட்டத்துல சொல்றாங்க. அது நம்முடைய தத்துவத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. ஜீவன் குறைந்து சிவன் அப்படின்லாம் பொதுவா சொல்ல ஜீவனாலே தூய ஜீவன். அது உயிர்னா இந்த இடத்துல இப்ப சாதாரண உயிர், அந்த உயிர் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இதுக்கு தத்துவ பொருள் கொண்டாத்தாலே ஏன் உயிர்க்கும் உன் உயிர் போயிடும், நீ விஷ்ணுவை வணங்கலன்னு சொல்றான், அவன் உன்னை கொண்டுடுவான்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய ஜீவனுக்கும், ஜீவன் அப்படின்னா ஆத்மா, ஆத்மா வந்து கர்ம வினையில கட்டுண்டு உடம்புல இருக்கும்போது அது பேர் ஜீவன். உன் உயிர்க்கும் என் உயிர்க்கும் இவ்வுலகத்தில் உள்ள மண் உயிர்க்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈது உறுதி என்று உணர்வுற மதித்து, இதுவே உறுதி பொருள் என்று உணர்வுற மதித்து, இன்னொரு பாட்டில் வரும் என்னுயிர்க்கு இறுதி உன்னுயிர்க்கு இறுதி செய்யாது உன்னுயிர்க்கு உறுதி செய்தி. என்னுயிர்க்கு இறுதி எண்ணாது உன்னுயிர்க்கு உறுதி செய்தி. கும்பகர்ணன் சொல்ற மாதிரி தான் இருக்குது, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அதே வழிதான் என்று உணர்வுற மதித்து சொன்னது இப்பெயர். அதனால இந்த பெயரை நான் சொன்னேன். என்றான் அறிஞரின் தூயம், அறிஞர்களுக்குள்ளே தூய்மையானவனான பிரகலாதன். மின் உயிர்க்கும் வேல் இரணியன், மின்னலை போல குளிரும் வேலையுடைய இரணியன் தடல விழித்தான், நெருப்பெழுமாறு விழித்தான். இற்றை நாள் வரை யான் உள்ள நாள் முதல் இப்பெயர் சொற்ற வாயைக்கும் கருதிய மனத்தையும் சுடும் என் ஒற்றை ஆணை மற்ற யார் உனக்கு இப்பெயர் உரைத்தார் கற்றதாரோடு சொல்லுதி விரைந்து எனக்கு என்றான், விரைந்து எனக் கனன்றான். இற்றை நாள் வரை யான் உள்ள நாள் முதல், இந்த நாள் வரைக்கும் யான் உள்ள, இனிமே நான் யான் உள்ள நாள் வரைக்கும், நான் இருக்கிற நாள் முதலா இப்பேர் சொற்ற நாவையும் கருதிய மனத்தையும் சுடும் என் ஒற்றை ஆணை. இந்த இந்த பெயரை அந்த பெயரை நான் சொல்ல மாட்டேங்க, என்ன பேர் இப்பேர் சொற்ற நாவையும், இந்த பெயரை சொன்ன நாவையும் கருதிய மனத்தை நினைத்த மனத்தை சுடும் என் ஒற்றை ஆணை. என்னுடைய நிகரற்ற ஆணையானது சுட்டு அழிக்கும். மற்ற யார் உனக்கு இப்பெயர் உரைத்தார், யார் உனக்கு யார் சொல்லி கற்றது ஆறுடு, எவரிடம் கற்றறிந்தார் சொல்லி விரைந்து எனக்கறன்றான். முதல் வரையில யானுள்ள நாள் முதல் இற்றை நாள் வரைன்னு அதை மாத்தி சொல்றோம். முதல்ல வரும், அப்புறம் தான் வரையும் வரும். அந்த இதுல அதை மாத்தி சொல்றோம். முனைவர் வானவர் முதலினர் மூன்றுலகத்தும் எனக்கு யாவரும் என் இரு கடலே நினைவது ஓதுவது என் பெயர் நினைக்குது நேர அணையர் அஞ்சுவர் மைந்த நீ யாரிடை அறிந்தாய். முனைவர் அப்படின்னா நம்ம கல்லூரியில இருக்கிற முனைவர், முனிவர் முனைவர் வானவர் முதலினர், முனிவர்களும் வானவர்களும் முதலானவர்கள் மூன்று உலகத்தும் இறைவர் உள்ளவர். மூணு உலகத்துல XYZ எவெல்லாம் இருக்கானோ எல்லாரும் யாவரும் என் இரு கடலே நினைவது, என்னுடைய ரெண்டு கால்களை அவங்க நினைப்பாங்க. ஓதுவது என் பெயர், என்னுடைய பெயரை மட்டும்தான் சொல்லுவாங்க. நினக்கு இது நேர அணையர் அஞ்சுவர், நினக்கு இது நேர உனக்கு அதை சொல்லிக் கொடுக்க, உனக்கு இந்த பெயரை சொல்லிக் கொடுக்க அணையர் அஞ்சுவர், அவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. மைந்த நீ யாரிடை அறிந்தார், யாரும் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த பழைய ஏற்பாடுல யாஹ்வே அப்படின்னு ஒரு காட், I am the vengeful God அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் பொறாமை கொண்ட தேவன். அதாவது வேற எந்த தேவனையும் வணங்கினா அவர் உடனே தண்டிச்சு அழிச்சிடுவாரு, ஆளை மட்டும் இல்ல அவங்க குலத்தை அழிச்சிடுவாரு. அதாவது அந்த காடுக்கு ஈக்குவலண்டா நம்ம புராணங்கள்ல இருக்கிற இரணியன் தான். இந்த மோனோதீசம் வெர்சஸ் பாலிதெயிசம் ஹிஸ்டரி எழுதி வராங்கல்ல, இவர் ஒரு ஆத்தர் பேர் மறந்து போச்சு, காட் வெர்சஸ் காட்ஸ் அப்படின்ட்டு ஒரு நல்ல புக். அது எப்படி இந்த பாலிதெயிசத்திலிருந்து மோனோதெயிசத்துக்கு இந்த செமிட்டிக்
கல்ச்சர்லாம் வந்தது, கிரீக், ரோமன், அதெல்லாம் பத்தி அவர் சொல்லும்போது இந்த யாக்வேங்கிற கடவுளை பத்தி சொல்றாரு. இந்த இரணியன் அதுக்கு வந்து சரியான எக்ஸாம்பிள். மரங்கொள் வெஞ்சரு மலைகுவான் பன்முறை வந்தான், கரங்கு வெஞ்சரை கழுலந்தன் கடுமையில் கறந்தான், பெருங்கு தென்திரை பெருங்கடல் புக்கினம் பெயராது உறங்குவான் பெயர் உறுதி என்று ஆர்வனக்கு வைத்தான். எங்க சண்டை போட வந்து மரங்கொள் வெஞ்செரு மலைகுவான் பல்முறை வந்தான். பெரிய வீரத்தை காட்டுமாறு வெம்மையான போர் செய்வதற்கு மரங்கொள் வெஞ்செரு வீரமிக்க கொடிய போர் மலைகுவான் கூட என்னோட சேர்ந்து செய்வதற்காக பல தடவை வந்தான். கரங்கு வெஞ்சரை கருணந்தன் கடுமையின் கறந்தான். அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஏன் ஸ்பீடா இருக்கு அவன் தப்பிச்சான். இல்லைன்னா கரங்கு வெஞ்சிரை கருணந்தன் கடுமையின் கரங்குதெல்லாம் சுற்றி சுற்றி சுழல்கின்ற அந்த கரங்கென திரிவன் காண்டி சொல்றாங்க. அந்த விற்பிடித்த காதூர கையிலே அந்த சிறை வெஞ்சிரை கருடன் சிறைகளை உடைய கருடன் ஜெயசூர்யா பேட்ல ஸ்பிரிங் வச்சிருக்காங்கன்னு சொன்ன மாதிரி கடுமைன்னு இந்த இடத்துல விரைவு. கடுமையின் கறந்தான். அந்த கருடனுடைய வேகத்தினால் அவன் ஓடி ஒளிந்தான். பிறந்து தென்தரை பெருங்கடல் புக்கு இனம் பெயராது உறங்குவான் பெயர் உறுதி என்று ஆருனக்கு உரைத்தார். என்ன வேறா? பிறந்து தென்திரை பிறங்கு தென்திரை பெருகி வரும் தெள்ளிய அலைகளை உடைய கடலுக்குள்ளவை ஒளிஞ்சின்ட்டான். பெருங்கடல் புக்கு இனம் பெயராது அங்கிருந்து நகராம உறங்குவான் பெயர். உறங்கிக் கொண்டிருப்பவனுடைய அவனும் அப்பலிருந்து தூங்கி கிடக்கான். உறுதி என்று உனக்கு யார் உரைத்தார்? யாஹ்வே தான் ஆக்சுவலி உண்மையில கர்த்தர். அவர் தான் கிரியேட்டர் காட். அவர் தான் வந்து இந்த ஈடன் கார்டன் எல்லாம் படைச்சு. யாரோ ஒரு கடவுள் நினைச்சுக்காதீங்க. யெகோவா தான் யாஹ்வே தான் யெகோவா என்கிற ஜெகோவா. பறவை நுண்மணல் எண்ணினும் எண்ணரும் பரப்பிற் குறவர் நம் குலத்துள்ளவர் அவன் குல குழைந்தார் அரவினா மந்தை எலி அரவின் நாமத்தை மந்தைன்னு போட்டாரு. இங்க மந்தை இருக்கு. அரவின் நாமத்தை எலி இருத்து ஓதினால் அதற்கு விரவு நன்மை. இருந்து ஓதினார். எலி இருந்தா எலி இருந்து ஓதினார். அதுவும் இங்க மிஸ்டேக். ஓதினால் அதற்கு விரவு நன்மை என் துன்மதி விளம்பு எனவே கொண்டான். ஒரு தப்புக்கு சரி பண்ற பறவை நுண்மணல் எண்ணினும் எண்ண அரும் வரப்பின் குறவர் நம் குலத்தில் உள்ளவர் அவன் கொல குறைந்தார். பறவை நுண்மணல் கடற்கரை மணல் துகளை எண்ணினும் பெரிதே ஏதோ சங்க பாடல் ஒன்று வரும். அவங்க பெருமையை சொல்ல போனா கடல்ல இருக்கிற மணலை எண்றா மாதிரி அப்படின்றது என்ன பாட்டு மறந்து போச்சு. பறவை நுண்மணல் எண்ணினும் அந்த கடற்கரையிலே இருக்கின்ற நுண்ணிய மணலை எண்ணினாலும் எண்ண அரும் பரப்பின் எண்ண முடியாத அளவுக்கு குறவர் நம் குலத்து உள்ளவர். குறவர்னா குருக்கள், இந்த இடத்துல முன்னோர்கள் அர்த்தம். குறவர் நம் குலத்து உள்ளவர். நம் குலத்துல இதுக்கு முந்தி இருந்த அசுரர்கள் அரக்கர்கள் எல்லாம் தைத்தியர்கள் அவன் கொல குறைந்தான். அந்த அளவுக்கு, அதாவது கடல் கரையில இருக்கிற மண் துகள் அளவுக்கு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. எல்லாரையும் அவன் கொன்னுட்டான். அவன் கொல குறைந்தான். அவன் கொல்ல அவர்கள் குறைந்தார்கள். அரவின் நாமத்தை எலி இருந்து ஓதினாள். பாம்புனுடைய பெயரை தன்னுடைய பகையினுடைய பகைவனாகிய பாம்பினுடைய பெயரை எலி இருந்து ஓதினாள். திருமாலை அறவாகவும் தன்னைத்தானே எலியாகவும் அதற்கு விரவு நன்மை என்ன? அதனால் விளைகின்ற நன்மை என்ன? துன்மதி கெடுமதியுடையவனே விளம்பு என வெகுந்தான். மணல் எண்ணிக்கை பத்தி ஒண்ணு படிச்சேன். துவஜக்ராபதி 10^99 அப்படின்னு ஒரு அளவு இருக்கான். அது வந்து அதை வைத்து கங்கை நதியில் தோன்றும் மொத்த மணல்களின் எண்ணிக்கையை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கெல்லாம் அளவுகள்லாம் இது பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது 10^99, 10^145 எல்லாத்துக்கும் பெரிய பெரிய எண்களுக்கெல்லாம் சொற்கள் இருக்குல்ல. நீங்க படிச்சிருக்கீங்க.
வயிற்றினுள் உலகு ஏழினோடு ஏழையும் வைக்கும் ஐப்பில் ஆற்றல் என் அனுஜனை ஏன ஒன்று ஏகி எயிற்றினால் எரிந்து உயிர் உண்டவன் நாமம் பயிற்றவோ நினை பயந்தது நான் என ஒரு பாதி தசாவதாரம் படிச்சிருவாங்க. வயிற்றினுள் உலகு ஏழினோடு ஏழையும் வைக்கும் ஐப்பில் ஆற்றல் என் அனுசனை ஏன ஒன்றாகி எயிற்றினால் எரிந்து இன்னுயிர் உண்டவன் நாமும் பகிற்றவோ என்னை பயந்தது என பலர்ந்தான். உனக்கு ஒரு சித்தப்பா இருந்தா வயிற்றினுள் 14 லோகத்தையும் தன் வயிற்றிலே வைத்து காக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாகிய என் தம்பியை ஒரு பன்றியாக வந்து தன்னுடைய கோர தந்தத்தினாலே குத்தி கொன்றானே இன்னுயிர் உண்டவன், அவன் பேர சொல்றதுக்காகவான அவனை பேத்தேன். பெற்றவானை பயந்ததுதான் அவன் என் தம்பியை கொண்டவனுடைய பேரை சொல்றதுக்காகவா உன்னை நான் பெற்றிருக்கிறேன் என்று பகர்ந்தான் என்று சொன்னான். ஒருவன் இது வந்து வயிற்றினுள் வயிற்றினுள் ஏழோடு ஏழையும் வைக்கும் ஐப்பியல் ஆற்றலின் அனுஜன் அப்படிங்கிறது ஹிரண்யாட்சன். இது ஹிரண்ய கசிப்புன்னா அதுக்கு வந்து ஹிரண்ய கசிப்புங்கிறது குஷன் அப்படிங்கிற மாதிரி அதை பொருள். கசிப்புனா சாஃப்ட் இந்த மெத்தை பஞ்சு மெத்தை மாதிரியான ஏதோ பொருள். அதாவது காம இச்சையையும் பொருளையும் விரும்புவோம் அப்படிங்கிற பொருள். எந்த இடத்துக்கு நான் போன வாரம் தேடி பார்த்தேன். அதுல வந்து கோல்டால ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ட்ரெஸ்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, குஷன்ங்கிற ஒரு அர்த்தம். இரணியவாதை பரணின்னு ஒரு நூல் இருக்கான். ஜக்கையாக பரணின்னு அதுதான் பாட்டு கொடுத்துருக்கான். யார் எழுதிய நூல் என்ன ஒண்ணு அதுக்கு அது பொருள் இது கிடைக்கல. இரணியவாதை பரணி ஜக்கையாக பரணின்னு ஒன்று ஒட்டக்கூத்துல இரணியவாதை பரணி கூட இருக்கு. இந்த பரணியெல்லாம் படிக்கிறது ஜக்கையாக பரணி பிரமாதமா. ஆமா, அது கலிங்கத்து பரணி வந்து என்னெல்லாமோ இது போர் வீரர்கள் போறது பேய் எல்லாம். இதுல வந்து வீரபத்ரனுடைய கோரம் முரளா என்ன பாட்டு? ஒருவன் தானே. ஒருவன் யாவர்க்கும் எவற்றிற்கும் உலகிற்கும் முதல்வன் தருதல் காத்து தருதல் காத்து அவை தவிர்த்தல் என்று இவை செய்ய தக்கோன் கருமத்தால் அன்றி காரணத்தால் உள்ள காட்சி திருவிதி மற்றும் இது எம் மறைப்பொருள் என தெரிந்தாய். திருவிதி அப்படின்னா ஒரு திரு இல்லாதவனே, என்னுடைய அனுகிரகம் பெறாதவனே அப்படின்னு அர்த்தம். திருவிழி பேர் இல்லாதவனே. ஒருவன் யாவருக்கும் எவற்றிற்கும் உலகிற்கும் முதல்வன். எல்லாவற்றுக்கும் யாவருக்கும் எவற்றுக்கும் எல்லா உலகங்களுக்கும் முதல்வன் யார்? நான். தருதல் காத்து அவை தவிர்த்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் என்று இவை மூன்றையும் செய்யத்தக்கவன் நான். செய்யத்தக்கோன் கருமத்தால் அன்றி காரணத்தால் உள்ள காட்சி. காட்சி அளவினால் அல்லது அனுமான பிரமாண உணர்வினாலே உண்டாகக்கூடிய இதை சுத்தி வடிச்சு சொன்னாக்க நாராயணனை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. கருமத்தால் அன்றி காட்சி, இது கருமத்தால் அன்றி காரணத்தால் உள்ள காட்சி. செய்கையினாலே அல்லாமல் உள்ளவனாலே உய்த்த உணரக்கூடிய இந்த உண்மையை இது எம்மறை பொருள் என தெரிந்தார். அப்படி இருக்க வேண்டியவன் நான் தானே. அப்படித்தானே நான் ரீரைட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். அப்படி இல்லாம இது வந்து எந்த எந்த வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொண்டார்? நாராயணனுக்கே நேரா பண்ண முடியுமா?
இரணியர் தன்னை சொல்லிக்கிற மாதிரி இல்லாம நேரா நாராயணன் சொல்ற நாராயணன் சொல்ற மாதிரி ஆச்சுன்னு சொன்னா அவனுடைய கேரக்டருக்கு பொருந்தாது. அப்படி சொன்னா அவன் கேரக்டருக்கு பொருந்தாது. ஆனா கம்பர் வந்து நக்கனும் அதை கொண்டு சேர்த்துருக்கான்னு சொல்லலாம். அவன் வாயில வேணும்னு கொண்டு வச்சு முன்னாடி இதே படத்துல முன்னாடி ஒரு பாட்டுல வருது, காவல் காட்டுதல் துடைத்தல் என்று இத்தொழில் கடவ மூவரும் அவை முடிக்கிலர் பிடிக்கிலர் முறைமை ஏவர் மற்றவர் யோகியர் குருபதம் இழந்தார் தேவரும் அவன் ஆரம்ப பாட்டு அவன் தான் இதெல்லாம் செய்யறான். இல்ல இவர் நல்ல பொருள் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா உலகங்களுக்கும் நானே தலைவனாக படைத்தல் காத்தல் அழித்தல் முதலிய செயலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அது உங்க கண்ணுக்கு எதிரே தெரியுது. இந்த காண்கின்ற இந்த பிரத்யட்ச பிரமாணத்தை கொண்டு என்னையே கடவுள் என்று துணிவதை விட்டுவிட்டு புகையை கண்டு நெருப்பை அனுமானிப்பது போல பிரபஞ்சத்தை கொண்டு வேற ஒரு கடவுள் உண்டு என்று ஊகித்து அறிவது முட்டாள்தனம். ஆதி அந்தங்கள் இதனின் மற்றில்லை பேருலகின் வேதம் எங்கனம் அங்கனம் அவை சொன்ன விதியால் கோதியில் நல்வினை செய்தவர் உய்குவர் குறித்து தீது செய்தவர் தாழ்குவர் இது மெய்மை தெரியும். ஆதி இடங்கள்ல இரணியன் உரையா பிரகலாதன் உரையா? இரணியன் வந்து தன்னை குறித்து சொல்லுகிறார். ஆதி அந்தங்கள் இதனின் மட்டும் இல்லை. எதனின் மட்டும் இல்லை? இரணியன் மட்டும் இல்லை. ஆரம்பம் முடிவு, வேதத்தின் ஆரம்பம் முடிவு என்று கருதக்கூடிய எல்லாமே இதை தவிர வேறில்லை வேறு உலகில். வேதம் எங்கனம் அங்கனம் அவை சொன்ன விதியால் கோது வேதம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த பிரகாரம் நல்ல வினை தவறாமல் கோதில் நல்வினை செய்தவர் வேதம் தவறாமல் அந்த சொன்னபடிக்கு நடந்துடுவாய் மனவேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி செய்தவர் உய்குவர் குறித்து தீது செய்தவர் தாழ்வுவர். இரண்யாயனார் என்று சொல்பவர் உய்குவர். இதுதான் புரிஞ்சுக்கணும். அதை தவிர வேறு எதை சொன்னாலும் தாழ்வுவர். இது மெய்மை தெரிவி. இது புரிஞ்சுக்க வேண்டிய பொருள். அங்க சொல்லி இருக்கிற பொருள் ரெண்டுக்கும் பொதுப்படையா இருக்கு. செய்த மாதவம் உடைமையும் ஹரி அயன் சிவன் என்று எய்தினார் பதம் இழந்தனர். யான் தவமியற்றி பொய்யில் நாயகம் பூண்டபின் இனி அது புரிதல் நொய்யதாகும் என்று ஆறும் என் காவலில் நுழைவார். இது எங்கனம் அங்கனம் தப்பு தானே? வேதம் எங்கனம் அங்கனம் இல்ல, எல்லா பாடத்திலயுமே இப்படிதான் இருக்கு. எங்கனம் அங்கனம் தான் வருது. காதான் வரும். மூணாவது ஆரம்பத்துல வந்து எங்கனம் அங்கனம் அப்படின்னு தான் எழுதுங்க. அப்படித்தான் அதை எங்கனம் அங்கனம் உச்சரிக்க சிரமமா இருக்குன்னு மாத்திட்டாங்களோ? இந்த நகரத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கனம்னா அது ஓசை ஒலியோட நல்லா இல்லை. ஓகே ஓகே கண்டிப்பா. செய்தவாரம் உடமையில் நான் சிறந்த தவத்தை செய்ததனாலே ஹரி அயன் சிவன் என்று எழுதினால் பதம் இழந்தனர். திருமால் பிரம்மா சிவன் என்று சொல்லப்படுபவர்கள் தங்களுடைய பதவிகளை இழந்தார்கள். யான் தவம் இயற்றி நான் என்னோட தவம் செஞ்சதுக்கு அப்புறம் பொய்யல் நாயகம் பூண்டபின் எல்லா இதுக்கும் நான் வந்து தவறுதல் இல்லாத தலைமையை ஏற்ற பிறகு இனி எது புரிதல் நொய்யதாகும் என்று இனிமேல் இதற்கு முன்னால் தங்களுடைய என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அந்த செயலை படைப்பு அழிப்பு காத்தல் என்ற செய்யக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்வது நொய்யதாகும் அற்பமானதாகும் என்று ஆறும் எல்லோரும் என் காவலில் நுழைந்தார். எல்லோரும் என் பாதுகாப்பின் கீழே நுழைந்திருக்கிறார்கள். இப்போது அவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டியது என் கடமை. நான் தான் காத்துருக்கேன். அவங்களெல்லாம் அவங்கெல்லாம் they are dependent on me. வேள்வி ஆதிய புண்ணியம் தவத்தொடும் விலக்கி கேள்வி யாவையும் தவிர்த்தன் இவை கிளர் பகையை தாழ்வியாதன செய்யும் என்று
அணையவர் தம்பால் வாழ்வு யாது, அயல் எவ்வழி புறங்கொண்டு வாழ்வார். ராமனுக்கு முன்னோர் ஒருத்தர் வேடியெல்லாம் தடுக்கிறான். அவன் பேரை தான் நம்ம சொல்லி திட்டுவோம். அசமஞ்சன் வந்த உடனே இதான் செஞ்சான். எல்லா வேள்வி ஆகுதையும் வாயில கொடுத்துட்டு அதான் அவன் அந்த பில் தான் அவர் பாஸ் பண்ணார். அதான் சொல்றாங்க, அதே தான் அவனும் பண்ணிருக்கான். வேள்வி ஆதிய புண்ணியம் தவத்தொடும் விளக்கி, வேள்வி முதலாகிய நற்செயல்களை தவங்களையும் விளக்கி கேள்வியாவையும் தவிர்த்தன், நல்ல நூற்கு கேள்வி முதலிய எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தேன். கேள்வினா இதுல நூற்கேள்வி, தத்துவ விசாரம், எல்லாம் விவாதங்கள் எல்லாம் தந்துட்டான். எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். எல்லாத்துக்கும் பொருளை மாற்றி வச்சாச்சு, என் பேர வச்சாச்சு. இவை கிழர் பகையை தாழியாதன செய்யும். இவையெல்லாம் தாழ்ந்து பகையை தாழியாதவாறு செய்யும். இந்த ரெண்டு பொருளும் சொல்லலாம். அதாவது இரண்யன் பெயரை விட்டு மற்ற பெயரை சொல்வது பகையை வளர்விக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற பெயர் சொல்லலாம். தாழ்வியாதன செய்யும், கிழர் வகையை தாழ்வியாதன செய்யும். இந்த பெயரை சொன்னால், என் பெயரை தவிர்த்து மற்றவற்றை சொன்னால் பகையை தாழ்வியாதன செய்யும், பகை கிளர்ந்து எழச் செய்யும் என்று அனைவர் தம்மால் வாழ்வு யாது, அயல் எவ்வழி புறம் கொண்டு வாழ்வார். அவர்களுக்கு எனக்கு மாறாக துணைக்கு யார் வந்து காப்பார்? அவர் அனைவர் தம்மால் வாழ்வையார். அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரானது எது? அயல் எவ்வழி புறம் கொண்டு வாழ்வார். என்னை தவிர்த்து வேறு யாரை காவலாக கொண்டு வாழ்வார். பேதை பிள்ளை நீ பிழைத்தது பொறுத்தன் பெயர்த்தும் ஏதியில் வார்த்தைகள் இணையன விளம்பலை முனிவன் யாது சொல்லினன் அவை அவை இதம் என்ன எண்ணி ஓதி போதி என்று உரைத்தன உலகு எல்லாம் உயர்ந்தோன். உலகெல்லாம் உயர்ந்தோன், எல்லா உலகத்திலையும் உயர்வாக மதிக்கப்பட்டவனாகிய இளைஞன். பேதை பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளை நீ, பிழைத்தது பொறுத்தனன். இதுவரை நீ பேசின அந்த பிழை எல்லாத்தையும் நான் பொறுத்து கொண்டேன். பெயர்த்தும் நான் மீண்டும் இல்லையா, பெயர்த்தும் மறுபடியும் ஏதியில் வார்த்தைகள் இணையற விளம்பலை. இது போன்ற ஒரு அர்த்தமற்ற வார்த்தைகளை இனிமேல் பேசாது. பகைவரை புகழ்ந்து பேசுகின்ற ஏதியில் வார்த்தைகள், ரீசனிங்கே இல்லாத வார்த்தைகள், இணையற விளம்பலை முனிவன் யாது சொல்லினன் அவை அவை இதம் என எண்ணி. நம்ம முனிவர் இருக்காரு, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுதான் சிறந்த நன்மை பொருள். முனிவன் யாது சொல்லினன் அவை அவை இதம் என எண்ணி, அவையே நல்ல பொருட்கள் என்று எண்ணி போதி போதி அப்படியே படி போயிட்டு வா, அவை அவை இதம் என எண்ணி போதி போதி என்று உரைத்தனன் உலகெல்லாம் உயர்ந்தான். உரை உள்ளது உணர்த்துவது உணர்ந்து கோடியே விரைவுள்ள அலங்கலாய் வேத வேள்வியின் விரைவுள்ளது யாவரும் கற்கும் கல்வியின் விரைவுள்ளது என்பது மைந்தன் பேசினான். இதுல தொடங்கி இங்கதான் 20 பாடல்கள் பிரகலாதனுடைய தத்துவ உபதேசம். இதுலதான் கம்பனுடைய தத்துவ மேதைமை வெளிப்படுது. அதான் அங்க இதுல சிக்கல், எந்த சிக்கல்? இதுல அத்வைத பரமா சொல்றதா, துவைத பரமா சொல்றதா, விசிஷ்ட அத்வைத பரமா சொல்றதா, இது ஆளாளுக்கு பிரிச்சுக்கலாம். அவனே அதுல கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனே அதுல இந்த மாதிரி தரம் பிரிச்சு சொல்றவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள உரை உள்ளது உணர்த்துவது உணர்ந்து கோடியே விரை உள அலங்கராய் வேத வேள்வியின் கரை உள்ளது யாவரும் கற்கும் கல்வியின் பிறை உள்ளது என்பது மைந்தன் பேசினார். வீரை விட அலங்கலாய் வீசும் மாலை அணிந்தவனே. உரை உள்ளது உணர்த்துவது அப்படின்னா
உனக்கு நான் உணர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உரை உள்ளதை உணர்த்துவது. உணர்ந்து கோடியே, அதை உணர்ந்து கொள். கோடினா கொள்வாயாக, உணர்ந்து கொள்வாயாக. இல்ல அதவே நீ உணர்ந்து கொள்வாயானால் உனக்கு சொல்வதற்கு ஒரு விஷயம் கோடி உணர்ந்து கோடியேல் இப்புரை உணர்ந்து கோடியேல் நீ உணர்ந்து கொள்வாயானால் உனக்கு சொல்வதற்கு ஒரு விஷயம் இருக்கு. வேத வேள்வியின் கரை உள்ளது. அதாவது நான் இப்ப சொல்ல போற விஷயம் எப்படிப்பட்டதுன்னா வேத வேள்வியின் கரை உள்ளது. இந்த வேள்விகளை சொல்கின்ற வேத ஞானம் இருக்கு, அதனுடைய கரையாக இருக்கு, அதனுடைய எல்லையாக முடிவாக இருக்கு. வேத வேள்வியின் பயனாக கடைசியில இருப்பது. யாவரும் கற்கும் கல்வியின் பிறை உள்ளது என்பது யாவரும் எல்லாரும் கற்கின்ற கல்வியாகிய பாலுக்கு பிறைனா பாலுக்கு பரவத்தி தயாராகிறது இல்லையா? ஓ சரி சரி சரி. அந்த தன்மையை மாற்றி முற்றச் செய்து, அதன் கற்கின்ற கல்வியை தன்மையை மாற்றி முற்றச் செய்து முதிரச் செய்து அதுல இருந்து தயிரும் வெண்ணையும் நெய்யும் போன்ற பிறைனா மோர் துளி, அது ஒரு பரவத்தருன்னு சொல்லுமே. பிறை வந்து புறையாய் உரையாய் கல்விக்கு ஒரு சின்ன கரை தெரிச்சது மாதிரி அந்த பாலனுடைய தன்மையா எப்படியெல்லாம் மாறி போயிருக்கலாம், அப்படியெல்லாம் மாற்றக்கூடியது. அவர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே புஸ்தகம் இதுதான் வித்து இன்றி விளைவது ஒன்று இல்லை வேந்த நின் பித்து இன்றி உணர்த்தியே அளவை பெய்குவேன் உய்த்து ஒன்றும் ஒழிவு இன்றி உணர்தற் பாற்றேனா கைத்து ஒன்று நெல்லி கனியின் காண்டியார். வித்து இன்றி விளைவது ஒன்று இல்லை வேந்த நின் பித்து இன்றி உணர்ந்தியே அளவை பெய்குவேன் உய்த்து ஒன்றும் ஒழிவு இன்றி உணர்தற் பாற்று என கைத்து ஒன்று நெல்லி அங்கனியின் காண்டியார். அதாவது வித்து இன்றி விளைவது ஒன்று, விதை இல்லாம எதுவுமே விளையாது. மூலப்பொருள் என்று ஒன்று இருக்கிறது. இதுதான் வந்து சைவ சித்தாந்தத்துல சத்காரியவாதம் அப்படிங்கிறது. ஆதியில சத் என்று ஒன்று இருந்தது, அது இல்லாத பொருளில் இருந்து இருக்கிறது உருவாகாது. அது மாதிரி சைவ சித்தாந்தமும் இது சாத்தியம். அதான் இப்ப பிரச்சனை இதான் வரும். இல்ல அது சும்மா ஒரு டேர்ம் தான். அது தமிழ்நாட்டுல அந்த வேர்டு பாப்புலர் சத்காரியவாதம். அது ஒரு தனி வாதம் கிடையாது, எல்லா தத்துவத்திலையுமே சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம். அதாவது நீங்க எந்த பரமா வேணாலும் இதை விரிக்கலாம். இந்த 20 பாடல்களுக்கும் எந்த பரமா வேண்டுமானாலும் அது ஒரு ஆக்சியம். அது வித்தின்றி விளைவது இல்லை. அது சம்ஸ்கிருதத்துல வந்து நாசத சத் ஜாயதே, அசத்திலிருந்து சத் வராது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது நான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து எக்ஸிஸ்டன்ஸ் வராது, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து தான் இன்னொரு எக்ஸிஸ்டன்ஸ் வரும். அவ்வளவுதான் அது அர்த்தம். ஓகே, சிம்பிள். வித்தின்றி விளைவது ஒன்று இல்லை. ஆதி எக்ஸிஸ்டன்ஸ் ஏது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. வேந்த நீ God does not play dice with the universe. ஒரு யார் தான் ஏறக்குறைய ஐன்ஸ்டீன் சொல்றாருல, நின் பித்து இன்றி உணர்ந்தியே, நீ உனக்கு வந்து பைத்தியகாரமா நீ யோசிக்காட்டா. பித்து இன்றி, பித்தின மயக்கம், உன்னுடைய மயக்க உணர்வு நீ முடிந்தாயானால் அளவை பெய்குவேன், அதன் தன்மையை சொல்வேன், அளவை பெய்குவேன், வகையை விளக்கி கூறுவேன். உய்த்து ஒன்றும் ஒழிவு இன்றி உணர்தற் பாற்று. அதாவது உய்த்து நான் மனதை செலுத்தி, ஒன்றும் ஒழிவின்றி, ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம, கம்ப்ளீட் நாலேஜ் உணர்தற் பாற்று, உண்மையிலேயே உணரத்தக்கது என்று நினைத்தால் கைத்தோன்று நெல்லியம் கனியும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கைத்தளத்தில் உள்ள கரதலாமலக நியாயம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அது என்ன அர்த்தம் தெரியும்ல? அது உள்ளங்கையில வச்சு பார்த்தா ஏதோ அது அழுகி இருக்கிறது தெரியும். அதாவது இல்ல மற்ற கனிகள் எல்லாம் உள்ள தொடங்கி வெளியே அழுக ஆரம்பிக்கும். நெல்லிக்கனி மட்டும் வெளியே அழுகு தொடங்கி உள்ள போகும்.
ஆக என்ன பழம் கெட்டுருக்கா கெட்டுக்கையா கையில எடுத்து பார்த்தாலே தெரியும். அதான் உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப ஆப்வியஸ்னு அர்த்தம். வெரி ஆப்வியஸ். தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள் தங்குவான். பெண்ணிலன் முன் இலன் ஒருவன் பேர்நிலன் தொல்நிலை ஒருவரால் துணியர் பாலதும். தன்னுடைய உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுடைய நின்று தான் அவற்றுள் தங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பேர்கிலன் தொல்நிலை ஒருவரால் துணியர் பாலதும். இது வந்து இந்த பிரபஞ்ச தன்மையை சொல்றான். தன்னுடைய உலகங்கள் யாவையும் தந்து தன்னுள்ளிருந்து எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று அப்படி உண்டான உலகங்கள்ல அவனே நீக்கமர நிறைந்து நின்று தான் அவற்றுள் தங்குவான். அவை ஒவ்வொன்றிலும் சென்று தனித்தனியாகவும் தங்குவான். தம் சிருஷ்டுவா தான் பிரவாசீத ஒரு உபனிஷத்துல எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவற்றுக்குள் பிரம்மம் நுழைந்தது அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்குமே ஆதாரமான வரி அதுதான். அது அப்ப ரெண்டாவது வரி வந்து அவை தன்னுள்ளே நின்றன்னா அதுவும் அவை அவற்றுள் தங்குவானுக்கு என்ன வித்தியாசம்? அவை தன்னுள்ளே நின்று அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது அந்த உலகங்களுக்குள் அந்தர்யாமியாய் நின்று தான் அவைகளுக்குள் எங்கும் நிறைந்து தங்குவான். தான் அவற்றுள் தங்குவான். அந்தர்யாமியா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறவன். இப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு அந்தர்யாமின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணுதான். அத்தனை பேருக்கு அமர்ந்த பேசிக்கொண்டிருக்க அத்தனை பேருக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வுங்கிறது ஒண்ணுதான். அந்தர்யாமி அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதுதான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அதுதான் தன் உலகத்திலிருந்து தன்னிலிருந்து படைத்து தானே அவற்றுள் நிறைந்து தானே அவற்றோட அனுபவம் தெரியும். இந்த 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 ஜீவர்களே அந்த பரத்திலிருந்து பிரிக்க முடியாதவர்கள் தான். அதனுடைய பகுதி தான் அப்படிங்கிற பின்னிலன் முன்னிலன் ஒருவன். அவனுக்கு வந்து பின்னும் கிடையாது முன்னும் கிடையாது ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. பேர்கிலன் தனது நிலை வந்து தொல்நிலை அப்பேற்பட்ட அவனுடைய பழமைய தொன்மையான நிலை ஒருவரால் துணியற்பாளது. அதை ஒருவர் அளவீட்டுக்கு வர முடியுமா? இதுக்கு ஆதி எது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதி எது, இதுக்கு ஆதி ஆதின்னு சொன்னா அதுக்கு ஆதி எது, அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அது இது நம்மாழ்வாரோட பிரமாதமான பாசனம். தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே. அது தானே உலகெல்லாம் எல்லா உலகத்தையும் அவனே படைக்கிறான், அவனே அழிக்கிறான், படைத்திடந்து அவனே சாப்பிடுறான், அப்புறம் அவனே அது துப்பிடுவான். ஒரு விளையாட்டு மாதிரி அவரே உண்டு உமிழ்ந்து மகிழ்ச்சி அதெல்லாம் சொல்றாங்க. ஒரு பாட்டு மேல இருக்கு. இல்ல இது நம்மளோட இது பிரமாதமான பாட்டு. தானே உண்டு விழுந்த அவன் அது உமிழ்ந்துட்டு தானே ஆழ்வானே, அப்புறம் அந்த உலகத்தை உட்காந்து அவன் ஆட்சியும் செய்வான். சாங்கியம் யோகம் என்று இரண்டு தன்மையை இதுல ஒரு முக்கியமான பொருளை சொல்றான். சொல்லணும் ஆக்சுவலி இப்ப இந்தியா பாட்டு என்ன, அதாவது இதுல வந்து காஸ்மிக் காட் எக்ஸ்ட்ரா காஸ்மிக் காட் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா காஸ்மிக் காட்னா அவர் வந்து கிரியேட் பண்ணிடுவார், அதுக்கப்புறம் அவருக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. உலகத்தெல்லாம் அவர் வந்து எங்கேயோ உட்காந்து ரிமோட் கண்ட்ரோல்ல ஓட்டிட்டு இருக்காரு. அது பொதுவாக இந்த ஆப்ரஹாமிக் காட் எல்லாம் அப்படிதான். அவர் 7 நாள்ல உலகத்தை படைச்சிடுவாரு, அப்புறம் நியாய தீர்ப்பு நாள்ல வந்து எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாரு. ஆனா காஸ்மிக் காட்ன்றவர் அப்படி காஸ்மிக் காட்ன்றது ஒரு கான்செப்ட். அவர் வந்து படைச்சிட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. அவர் ஒண்ணு நிறைந்து இருக்கார். அந்த கடவுளே வந்து ஊடுருவிடுவார். கடவுள் அப்படின்றது தானே, அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வேறான கடவுள் கிடையாது, பிரபஞ்சத்திற்கு உள்ளேயே இருக்கிற கடவுள். இப்ப இரணியன் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்மிக் காட். அவன் வந்து உலகத்தோட இயைந்தவன் கிடையாது, எல்லாத்தையும் ஆட்சி செய்யணும், அடக்கி ஆளணும் அப்படின்னு தான் அவன் பேசிட்டே இருக்கான். ஆனா இவன் சொல்லக்கூடிய கடவுள் அப்படி செய்யறேன் நான் தான் கடவுள் அப்படின்னு இரணியன் சொல்றான். ஆனா பிரகலாதன் அதை மறுத்து என்ன சொல்றான்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து வேறான கடவுள் கிடையாது, அவர் உலகத்தை படைத்து அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் இருக்கிறார், அவர் தான் கடவுள். சும்மா இந்த மாதிரி டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றான். இது ஒரு விதத்துல அந்த மோனோதீசத்துக்கும்
ஒரு காஸ்மிக் காடுக்கும் உள்ள ஒரு விவாதம் தான். எப்போ சமயம் கிடைக்கிறதோ அப்போ பாரதியின் பரசிவ வெள்ளத்தை ஒரு முறை படிச்சுட்டு அதே ஃப்ரெஷ்னஸோட இந்த பகுதியும் படிச்சு பாருங்க. பாரதி எவ்வளவு தூரம் அந்த பரசிவ வெள்ளத்துல ஆட்பட்டிருக்காங்க இந்த போர்ஷனுக்குன்னு தெரியும். அப்படியே இருக்கு பரசிவ வெள்ளம், அப்படியே இருக்கு. சொல்லி காட்ட ஆசை, நேரம் இல்லை. அதனால சாங்கியம் யோகம் என்று இரண்டு தன்மையை வீங்கிய பொருள் எல்லாம் வேறு காண்பன ஆங்கு அவை உணர்ந்தவர்க்கு அன்றி அன்னவன் ஓங்கிய மேல் நிலை உணரல் பாடுதோ. சாங்கியம் யோகம் என்று இரண்டு தன்மைய வீங்கிய பொருளெல்லாம் வேறு காண்பன ஆங்கு அவை உணர்ந்தவர்க்கு அன்றி அன்னவன் ஓங்கிய மேல்நிலை உணரற்பாளர். சாங்கியம் யோகம் அப்படின்னு இரண்டு தன்மையாக வீங்கிய பொருளெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் வேறு காண்பன, வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு முறைமைனா அறிவுக்கான உபகரணங்கள். அதாவது இங்க ரெண்டு பிலாசபியை தான் சொல்றேன். ஆறு தரிசனங்கள் இருக்கு. சாங்கியம் யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா தான் வேதாந்தம். அதில் இந்த சாங்கிய யோகம் தான் மிக மிக தொன்மையான ரெண்டு யோகம். கீதையிலேயே வருது. சாங்கியத்தினால் எந்த வழி அடையப்படுகிறதோ யோகை ரபி உச்சது, யோகத்தினால் அதே வழி அடையப்படுகிறது. சாங்கிய யோக பிரதக்பாலா பிரவதந்தின பண்டிதா. சாங்கியமும் யோகமும் வேறு வேறு என்று குழந்தைகள் கூறுவார்கள், பண்டிதர்கள் கூற மாட்டார்கள். அதாவது ரெண்டு அவுட்லுக், உலகத்தை பத்தின ரெண்டு அவுட்லுக்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது உள்ள போக முடியாது. வீங்கிய பொருளெல்லாம் வேறு காண்பன, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் பாகுபடுத்தி பார்க்கின்ற அறிவை நமக்கு அவை அளித்திருக்கின்றன. ஆங்கு அவை உணர்ந்தவர் கண்டு இந்த இரண்டு தத்துவங்களையும் நன்கு உணர்ந்தவர்களை தவிர அன்னவன் ஓங்கிய மேல்நிலை, அந்த பிரம்மம் பரம்பொருளானது இருக்கின்ற உயர்வற்ற நிலை உணர்ந்தவர்க்கு அன்றி உணரற்பாளர். இந்த தத்துவ ஞானிகளை தவிர வேற யாருக்கு அது அவை தெரியும்? வேற யாருக்கு தெரியாது. நீயும் நானும் அதை பேச முடியாது. சாங்கியமும் யோகமும் உணர்ந்தவர்களால் தான் அதை பத்தி சொல்ல முடியும். சித்தன வருமறை சிரத்தில் தேறிய தத்துவம் அவனது தம்மை தாமுனர் வித்தகர் அறிவுவர் வேறு வேறுனர் பித்தன முடர் சிலர் வீடு பெயர்கிறார். சித்து என அதுவரை சிரத்தின் தேறிய தத்துவம் அவன். சித் என்று மெய்ப்பொருள் என்று வேதமானது தன்னுடைய உச்சியிலே உணர்ந்து கொண்ட தத்துவமாக இருப்பவன் அவன். அது தம்மைத்தான் உணர்வித்தகர் அறிவர், தன்னைத்தானே அறிந்தவன். நான் யார் என்பதை அறிந்தவன், தன்னைத்தானே அறிந்தவன். ஞானிங்கிறது யாரு அப்படின்னு சொன்னா தன்னைத்தான் அறிந்தவன் அப்படிங்கிறது ரமணர் அதான் விசாரிக்க சொல்றார். நீ யார், கேள்வியை கேட்கறது யாருங்கிறத விசாரி முதல்ல அப்படின்னா. தன்னைத்தான் உணர்வித்தகர் அறிவர். அதை யார் அறிவர் அப்படின்னு சொன்னா தன்னை அறிந்தவன் அறிவான். வேறு வேறு உணர்ப்பித்தரும் உணர். சில பைத்தியக்காரங்க இருக்காங்க, அவங்க வேறு வேறு விதமாகவும் உணர்வாங்க. வீடு பெற்றுல அவங்களுக்கு விடுதலைங்கிறது கிடையாது, அல்லது மோட்சம் என்பது கிடையாது. அளவையான பரிதறிவின புறத்து உளவையாவும் பணிட தங்க லோடுரும் கிழவையான் பொருள்களால் கிழக்குறாதவன் களவையார் அறிகுவார் மெய்மை கண்டிலார். அளவையான் அளப்பாரிது. அளக்கின்ற கருவிகளாலே இவற்றை கருவி கொண்டு அளப்பது என்பது இதை அவனை அளக்க முடியாது. அறிவின் அப்புறத்து உளவையாய் உபரிடத்தில் கழுவுது. அறிவுக்கு அப்புறத்திலே இருப்பதாக உபநிஷதங்கள் இவற்றை சொல்கின்றன. பார்த்து சொல்றான், அறிவெனும் புல்லும் எய்த்து ஆண்டு அயர்வோடும் மீளும். திசை அப்படிங்கிற பாடல்ல புல் அறிவன் என்கின்ற பறவை அதனுடைய முடிவை நோக்கி பறந்து எய்த்து இழப்புறும். அங்க போய் ஒழிஞ்சிருமா, என்ன அயர்வோடும் மீளும். அங்க போய் முடிவு காண முடியாம திரும்பி வந்துருமா. அது என்ன பாட்டு நீங்க சொன்ன பாட்டு? திசைங்கிற பாடல
அறிவனும் புள்ளும் சட்னி ஞாபகம் வராது. பாரதியாரா? பாரதியார் திசைங்கிற பாட்டு இருக்கா? வசன கவிதையா? இல்ல இல்ல ஆரம்ப காலத்துக்கு ரொம்ப ஆரம்ப காலத்துக்கு வருது. அறிவனும் புள்ளும் எய்த்து அங்கு அயர்வோடும் ஈழும் கண்டீர் அப்படின்ட்டு அதுதான் அறிவின் அப்புறத்து உழவை உபனிஷத்து. இந்த கருத்துக்கள் எல்லாம் அங்க பாரதியில எவ்வளவு தூரம் எனக்கு இருக்குங்கிறது இதுதான் எனக்கு நினைக்க ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிளவியான பொருள்களால் கிழக்குறாதவன் களவை யார் அறிகுவார்? இந்த சொன்ன மாதிரி பொருளே எழுத பாரு. ஏன்னா பொருளே எழுதல, பொருள் எழுதவே இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கு. போக மாட்டாங்க அவங்க. அப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஞான சொரூபம் என்று அரிய வேதாந்தங்களில் சித்தாந்தப்படுத்திய பரதத்துவம் கடவுள் அத்தன்மையை தமது உண்மை நிலையை தாம் அறிந்த ஞானிகளே அறிவார்கள். அன்றி வெவ்வேறு வகையாக மாறுபட அறிகின்ற விபரீத ஞானிகளும் சிலர் உள்ள. அது முந்தின பாட்டு இங்க இருக்கா? பிரத்யட்சம் முதலிய பிரமாணங்களை கொண்டு அளந்திட முடியாதது, அறிவிக்கும் எட்டாவது அப்புறத்ததாக உள்ளது. ஐயனே, உபநிடதங்கள் கூறுகின்ற சொற்களில் பொருந்திய பொருள்களில் கூற முடியாதவனாக கடவுளின் பிறரால் காண ஒண்ணாத மாயத்தன்மை யாவர் அறியவிட தெரிகிறாங்க. இல்ல இது ரொம்ப இது கிளவி ஆர் பொருள், கிளவினா சொல் தானே. கரெக்ட். கிளவி ஆர் என்ன பண்ணிருக்கணும், இதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த பொருள் எழுதிருக்கணும். அப்படியே நைஸா எழுதி போட்டு அது அது ஒன்றும் அவ்வளவு கடினமா இருக்கு. கிளவினா சொல்ல, கிளவி ஆர் பொருள். அவரு விளக்க சொல்ல பயந்த நடுவுல அது வந்து வேற விவாதங்களுக்கு போகணும்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. இல்ல அது வந்து there is something, இது வந்து சொல்ல முடியாம அவர் சொல்லல. அதுல வந்து பல விதமான விவாதங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்திருக்காங்க. இந்த வரியில விவாதமே கிடையாது. அதாவது சொற்களால் அறியப்பட முடியாத இறைவனுடைய களவின மாயம், மாயத்தை யார் அறிவார்? மெய்மை கண்டிலா, உண்மை அறிவார். Boils down to only one thing, இதுக்கு பொருள் எழுதவில்லை, அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்க்கலாம், பொருள் எழுதல. இந்த மாதிரி 2-3 பாட்டு இருக்கு. கிளவியார் பொருள்கள் நல்லா இருக்கு.